எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சர்க்குரு என்றால் என்ன அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அஷ்டாங்க யோக கல்வியில் பிரம்மஞானம் வகுப்பில் நிறைய வீடியோஸ் போட்டு விட்டாச்சு. பிரம்மஞானம்னா பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு, கடவுள் பிரபஞ்சத்தை எப்படி படைச்சாங்க, எத்தனை பரிணாமத்தில் இருந்து படைச்சாங்க, நம்ம வரைக்கும் எப்படி படைச்சாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், முடிவுரை வச்சு முடிச்சு விட்டோம். இப்போ என்னென்னா, இப்போது இந்த அஷ்டாங்க கல்வியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? எனக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு 100 நாட்கள் தேவைப்படுது. சரிங்களா? ஒருத்தவங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம், படிக்க வர்றதுக்கு 100 நாள் இருந்துச்சு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோக கல்வியை நான் சொல்லி கொடுத்துட முடியும். சரிங்களா? அப்போது அப்படி இந்த உலகம் முழுவதும் மாயை தான் இருக்குது. இதை விட அதிகம் பணம் கொடுத்து படிக்கிறதுக்கெலாம் எத்தனையோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? என்கிட்ட வர மாட்டாங்க. நான் காசு கம்மி, ஆனால் நான் ஓசிக்க சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வர மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? மாயை. அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்கும் இந்த என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்ருக்கிறது, இந்த சினிமா, இப்போ இந்த டிவியில் வர்ற சிவன் பார்வதியில் வேஷம் போட்டு வர்றாங்கள்ல, சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி எடிட் பண்ணி போட்டு அந்த மாதிரியெல்லாம் புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி சொல்லிக்கிட்டு யோகான்ற பேரில் ஆட்டம் போட்டுக்கிட்டு குத்தடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தான் வருவாங்க. எவ்வளோ காசு கொடுத்தனாலும் அப்படி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். சரிங்களா? இந்த மாதிரி மிகவும் எளிமையாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக, அதாவது காசு இல்லாமல் இலவசமாகவே சொல்லித்தரேன்னு சொன்னாலுமே படிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சரிங்களா? இது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அவங்க கூடலாம் நான் போட்டி போட்டுட்டு அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டணும், பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணுன்றதுக்காகலாம் புதிய புதிய யுக்தியை கையாளணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. சரிங்களா? இது என்னன்னா ஒரு நோக்கம், உலகத்தை நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கு மனிதர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை சொல்லி கொடுத்தால்தான், ஒழுங்கு நிலைப்பாடு அது சார்ந்த கல்வியை உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த உலகம் நல்லபடியாக மாறும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? அதனால விருப்பம் இருந்தால் வரலாம், இல்லையா? அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் படிச்சுக்கலாம். இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் என்னுடைய சேனலுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. இப்படி இருந்தாலுமே நம்ம அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. சரிங்களா? வீடியோவில் இருக்கிறத எழுதி வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு சுற்றுறேன். சரிங்களா? அப்படி தான் சொல்லணும். அதனால தான் பெருசாலாம் எல்லா வீடியோவிலாம் பெருசாலாம் மேக்கப் போட்டெல்லாம் வரமாட்டேன். சும்மா நைட்டியை போட்டு கூட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். போதும் என்னத்தை. சரிங்களா? அப்படியெல்லாம் எனக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நான் என்னென்னா எளிமையாக இருக்க விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குதா, இந்த நேரத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல முடியுதா, சொல்லலாம், அவ்வளோதான். அந்த லெவல் தான் நான்லாம். சரிங்களா? ஆனால் இதுக்காக நான் மெனக்கெடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்பவே மெனக்கெடுவேன், நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். இதில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, உங்களுக்கு எளிமையாக ஒவ்வொரு சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு, உங்ககிட்ட எளிமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறையவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது என் வாழ்க்கையில். கண்டிப்பாக ஒருத்தராவது பார்ப்பாங்க,
அந்த ஒருத்தர் பார்க்குறதுக்காகவாது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நோட்ஸ் எடுத்து வச்சு எங்கெங்கே வேணாலும் தேடி தேடி போய் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படி தான் நான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன். ஒருத்தர் பார்க்குறதுக்காக உலகம் முழுவதும் நான் போய் கஷ்டப்படலாம் தான் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான் நான். சரிங்களா? ஆனால் நான் வந்து என்னென்னா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். இப்போ உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக உங்களை மாயைக்குள்ளே இந்த முட்டாய் கட்டி ஏமாற்றுவாங்களா அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்து பிடிக்காதுன்னெலாம் இல்லை, வராதது எதுக்கு பண்ணிக்கிட்டு. சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே எளிமையாக இருந்துட்டு போயிடுவேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். சரி, இப்போ இவ்வளோ விஷயம் ஏன் நான் இப்படிலாம் பேசணும் அப்படின்னா, வாழ்க்கைன்னா எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடணும், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சரி, இதை புரிய வைக்கிறதுக்கு தான் அஷ்டாங்க யோக கல்வியே. சரி, அடுத்து என்ன பாயிண்ட்டு, சர்க்குரு என்றால் என்ன? இப்போ அந்த அஷ்டாங்க யோக கல்வியை யாரும் படிக்க வரமாட்டாங்க இப்படிலாம் சொன்னேன்ல. அப்போது நீங்கள் எல்லோரும் அப்போ அதுக்கு எதுக்கு நான் இன்புட்டு மெனக்கடணும்? சரிங்களா? என் உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து அப்போ உங்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா எந்த ஊரில் இருந்து வேணாலும் நீங்கள் பயணம் செய்து இங்கே வந்து படிக்க வரணும் அப்படின்னா அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வர்றோம். சரிங்களா? படிக்க வர மாட்டாங்க எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து யதார்த்தம். என்கிட்டலாம் யாரும் படிக்க வரமாட்டாங்க. சரிங்களா? ஆனால் அவங்கள படிக்க வர வைக்கிறது எப்படி? நீங்கள் படித்தே ஆகணுன்ற கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே இதை படித்து ஆகணும்னு சொல்ல வரேன். ஏன் படிக்கணும்? சரிங்களா? அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு ஒழுங்கு நிலைப்படும். வாழ்க்கைனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, அறம்னா என்ன, சரிங்களா? உலகம்னா என்ன, உலகம் எப்படி இயங்குகிறது, பிரபஞ்சம்னா என்ன, நம்மளை சுற்றியுள்ள உலகத்தை சுற்றி என்னென்ன இயங்குது, இதெல்லாம் யார் படைச்சாங்க, இப்போ அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வாழ்கிறது, அவ்வளோதான். வாழ்ந்து முடித்தோடனே எனக்கு வாழ்க்கை அடுத்தடுத்து இருக்குமா, இல்லை ஒரு வாட்டி வாழ்ந்து முடித்தோடனே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாமல் வாழ்ந்தால் எப்படி இருக்கும். கரெக்டா? சரி, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறனால நமக்கு வந்து சீக்கிரமாக முக்தி கிடைக்கும். அதாவது பேரின்ப நிலையை அடைந்து விடலாம். பேரின்ப நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். பேரின்பம்னா அது எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அதை அடைஞ்சிடணும். அந்த இன்பத்தை பேரின்பம் அதை அடையிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். நம்மளுடைய நோக்கமே அதுதான், பிறவியின் நோக்கமே. அப்போ அந்த பேரின்பம் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள்கிட்டேருந்து கிடைக்கும். அப்போ அவங்கள எப்படி நான் வந்து வர வைக்கிறது, அவங்கள வந்து என் கூட கூப்பிட்டு எப்படி பேசி எனக்கு அந்த பேரின்பத்தை கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட நான் எப்படி கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேரின்பத்தை நீங்கள் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடலாம் தானே. அதாவது மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லைல்ல, அதுதான். சரி, அப்போது நிறைய வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த அஷ்டாங்க யோகா கல்வின்றது இது வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா யோகா கிளாஸ்லேயும் நீங்கள் போய் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கெல்லாம் புரிய வைக்க முடியாத ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இது வந்து இன்னும் வித்தியாசமான நிலையில் இந்த கல்வியை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், வீடியோவாக போட்டு. சரிங்களா? அப்போ உண்மையிலே இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன பகுதிகள் இருக்கும், இதை நான் எப்படியெல்லாம் படிக்கிறேன், எப்படியெல்லாம் உணரணும் அப்படின்றதுல 1008 கேள்விகள் உங்களுக்கு இருக்குமா இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சா தான் நீங்கள் வந்து படிக்க வருவீங்க, ரைட்? அந்த கேள்வி எதுக்குமே என்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கல, என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா நான் வந்து பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி வீடாக நோட்டீஸ் அடித்து கொடுத்தாலும் நீங்கள் படிக்க வர மாட்டீங்க. கரெக்டாக? கரெக்டு. அந்த கேள்விகள் என்னெல்லாம் இருக்கும்? இப்போ தாரணி, நான் ஒரு சாதாரண ஆள்,
எனக்கு அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு தெரியாது. என்கிட்ட வந்து அஷ்டாங்க யோகம் படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து. அம்மா நான் ஏன் படிக்கணும், இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்குள்ளே கேள்வி வரும். கரெக்டாக? அப்போ நான் ஒரு சக மனுஷனாக இருந்து எனக்குள்ளே என்னெல்லாம் கேள்வி வருதோ அந்த கேள்வியெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே கேள்வி தான் நான் மனுஷன்னா நீங்களும் மனிதன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் தான் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் எல்லாரும் எப்படியெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விகள் எழும், இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் படிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்திருக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னுடைய கற்பனையில். நான் இதை படிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அந்த கேள்விகளுக்கு தான் பதிலாக எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டுட்ருக்கேன். பிரம்ம ஞானம் அப்படின்றத நான் ரொம்ப எளிமையாக வெறும் 20 நிமிஷத்துலேயே நான் சொல்லி முடிக்கலாம். அப்படி பண்ணாமல் உங்களுக்குள்ளே எத்தனைலாம் கேள்விகள் வரும். ஏன் சதாசிவம் வரணும், ஏன் மகாவிஷ்ணு வரணும், ஏன் பரமசிவம் வரணும், ஏன் சிவத்தை படைக்கணும், சிவம் என்கிற பிரபஞ்சத்தை படைக்கணும், படைக்காமல் இருந்துக்கலாம்ல, அப்படி இந்த மாதிரிலாம் நானும் உங்களை மாதிரிலாம் கேள்வி கேட்டவன் தான். சரிங்களா? எனக்குள்ளேயும் கேட்டிருக்கேன். எனக்கு இதை பற்றியெல்லாம் யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ ஆன்மீகத்தை பற்றி அவங்கக்கிட்டேயும் கேட்டிருக்கேன். சரிங்களா? எங்கேயுமே எனக்கு வந்து விடை கிடைக்கல. அதனால் எனக்குள்ளே நான் கேட்டேன்ல, அதுதான் எனக்கு வந்து கடைசியாக விடை கொடுத்துச்சு. அதுக்கு வந்து வெறும் அது மட்டுமே கொடுத்துச்சாலாம் கிடையாது. வெளி உலகத்தில் நான் படிக்கக்கூடிய கல்வியிலேருந்து தான் அந்த விடையை வந்து எனக்குள்ளே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதில் ஒரு கேள்வி தான் இந்த குருனா என்ன, சர்க்குருனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த குருனா என்ன, சர்க்குருனா என்னன்னு தெரியாதனால தான் இந்த அஷ்டாங்க யோக கல்வி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு சுற்றுறவங்க கிட்டலாம் போய் உங்கள் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்துடுறீங்க. வாழ்க்கை, கற்பு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வந்துடுறீங்க. சரிங்களா? சீரியஸாக சாமியார்ன்ற பேரில் அத்தனை பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகத்தில். ஆண் சாமியாராக இருந்தாலும் சரி, பெண் சாமியாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போயிடக்கூடாது. அப்போ குரு சர்க்குருனா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியெல்லாம் போய் ஏமாற மாட்டீங்கள்ல. நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழணும், எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். சர்க்குருவை பார்த்துருவோம். சர்க்குருவை இன்னைக்கு வந்து அலசி ஆராய்ஞ்சு சர்க்குருக்குள்ளே போயிட்டு சர்க்குரு ஒரு வழி பண்ணி பீஸ் எடுத்து பிரித்து எடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அந்த சர்க்குருன்ற பேரில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மாஃபியா கும்பல்களே சுற்றிட்டு இருக்கு இந்த உலகத்தில். நான் சொல்கிறது சர்க்குருன்னு சொன்னாலே நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவங்களுடைய பேர்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. சரிங்களா? அந்த சர்க்குரு எப்படி, எதுக்கு அவங்களே சர்க்குருன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க? உலகம் முழுவதும் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்குறாங்க. எப்படி அவங்களால அப்படி பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. ஜென்ரலாக சர்க்குருனா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்களாம் போய் எப்படி அவங்களுக்குள்ளே போய் ஏமாந்து கூத்தடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? மொட்டை அடித்தா வந்து ஆன்மீகத்தை அடைய முடியும், பிரம்மச்சாரி ஆயிடலாம். பிரம்மச்சாரி ஆகிறதுக்கு மொட்டை அடிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. பெண்களாக இருந்தாலும் பிரம்மச்சாரி ஆகணும்னா அவங்களுடைய அந்த ஆசிரமத்தில் தங்கி மொட்டை அடிச்சுக்கிறணுமா? தேவையில்லையே. நாளந்தா பிரம்மச்சாரின்னு இல்லை, அதாவது கடவுளை அடையணும், அவ்வளோதானே. கடவுளை அடையிறதுக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு அவசியமே இல்லையே. நாளந்தா ஃபுல் முடியோடு தான் சுற்றிட்டுருக்கேன். எனக்கெல்லாம் கடவுள் வந்து பேசாமையாக இருக்காங்க, என்கிட்ட தரிசன காட்சி கொடுக்காமையாக இருக்காங்க. தினம் கூட சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பார்க்குற எல்லாத்துலேயும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. விக்ரமாதித்தன் கூட வேதாளம் சுற்றிட்டு இருக்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க கடவுள் என் கூட. அப்போ நாங்களாம் வாழலையா? கடவுள் கூட வாழலையா? இப்போது இந்த மாதிரியான மாயைக்குள்ளே இருந்துலாம் அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா போதை உலகத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறீங்க.
உங்கள் அப்பா அம்மாவே வந்து உங்களை கூப்பிட வந்தால் கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான பெண்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சர்க்குருட்ட மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல சர்க்குருகள் இருக்கிறாங்க எனக்கே தெரியாமல். பல எக்ஸ்டின் ஃபைல்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டிக்க கூடாதுன்னா உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா மாட்ட முடியாது. யாருக்குள்ளேயும் போய் உங்களால் மாட்ட முடியாது. சரிங்களா? சரி. அப்போது இப்போ இதெல்லாம் சொல்கிறதுனால என்னை பற்றி தப்பு தப்பாக அவங்கள பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், அவங்க எங்களோட சாமி கடவுள் அப்படிலாம் சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ், அந்த குரூப்ஸ் பீப்புள் சில கமெண்ட்ஸ் போட்டாலும் போடுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போட்டுட்டு போங்கடா, தேவையில்லை, என்ன வேணாலும் பண்ணுங்கடா, பார்த்துக்கலாம். சரியா? அதே ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் வந்து வீடியோ போடுறேன், அவங்க ஊரில் இருந்துக்கிட்டே. சரி பாருங்க, போடட்டும். அதாவது இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற்றிக்கிட்டே சுற்றுவாங்க? முடியாது. பிரபஞ்ச தேவியே வந்ததுக்கப்புறம் பண்ண முடியுமா? பல பேர் அந்த மாயையிலேருந்து வெளியே எடுக்கணுமா வேணாமா? சரி, அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் துணியலைன்னா துணிஞ்சு செயல்படலாம், ஒரு தப்பு இல்லை. சரி, அதுக்காகவே அவங்கள பற்றின அப்புறம் கைலாசால ஒரு குரூப்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள தாங்களே சத்குரு, சிவன், கடவுள் இப்படித்தானே சொல்கிறாங்க. எப்பொழுதும் ஆனந்தத்தில் ஈடுபடக்கூடியவங்க, அந்த பேர் ஆனந்தம் என்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு சத்குரு. இந்த மாதிரி உலகம் முழுக்க பல குரூப்ஸ் ஆஃப் சத்குருஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? இல்லை கூப்பிட்டீங்களா? சத்குரு ஒருவரே. சரிங்களா? சத்குருனா அப்போ யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா? டெஃபனிஷன், யார் கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஓகே? சத்குரு என்றால் என்ன? சத்குரு என்றால் கடவுளை காட்டக்கூடிய வழிகாட்டியின் பெயர் சத்குரு எனப்படுவார்கள். எனப்படும் ஒரு சத்குரு தான் இருக்க முடியும். சரிங்களா? ஒரு யுகத்துக்கு ஒரு சத்குரு தான் வர முடியும். சரிங்களா? சரி, 4 யுகம் இருக்கா? ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு சத்குரு வந்திருக்காங்க. அவங்க தான் சதாசிவம். சத்குருனா யாராக வர முடியும்? நம்மளுடைய பேரண்டத்தை படைச்சாங்களே, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பேரண்டம். சரிங்களா? ஜோதிர்லிங்கத்திலேருந்து வெளிப்பட்ட அந்த பேரண்டத்தை படைத்த சதாசிவம். சரிங்களா? 1000 சதாசிவம் பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னேன். அதில் ஒரு சதாசிவம். அந்த சதாசிவம் தான் சத்குருவாக வர முடியும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் எழுதி வைத்துள்ளார். சரியா? இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வந்து உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. உங்கள் தமிழ்நாட்டு யோக கல்விகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்குது. சரிங்களா? இப்போ சத்குருவாக யார் வர முடியும்? சதாசிவம். சரிங்களா? யார் ஒருவர் தனக்குள் சதாசிவத்தின் அந்த 100 வடிவம் கொண்ட அந்த வடிவத்தை காட்டுகிறார்களோ அவங்களே சத்குருவாக இருக்க முடியும். அப்போ சத்குருனா முதல்ல யார்? ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து பாயிண்ட்ஸாக நம்ம வந்து சொல்லுவோம், மனப்பாடம் பண்ணியே சொல்லுங்கன்றேன். அப்போ தன்னைத்தானே சத்குருன்னு வந்து யாரெல்லாம் சொல்லிக்கிறாங்களோ, இல்லை இந்த 3 பாயிண்ட்ஸில் இருந்தால் நீ சத்குருன்னு சொல்லு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லி நீங்களே வரட்டி விட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? கடவுளை காட்டக்கூடிய வழிகாட்டியே சத்குரு எனப்படுவர். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, சத்குரு என்பவர் ஒரு யுகத்திற்கு ஒருவர் தான் வர முடியும். ஒருத்தவங்க தான் வர முடியும். புரிஞ்சிருச்சா? ஏமாந்துடாதீங்கடா. சரியா? சரி, அந்த ஒருவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா உங்கள் வேலையே, தொழிலே. உங்கள் தொழிலே அதுதான். உலகில் உள்ள அனைத்து மனிதர்களின் தொழிலே அதுதான். உங்களுக்காக வழிகாட்டியாக வந்த சத்குரு யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை. சரிங்களா? பல ஏமாற்று சத்குரு வருவாங்க, அவங்ககிட்டலாம் போய் ஏமாறாமல் அந்த சத்குரு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? உங்கள் ஆத்மாவின் குரலாக அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு உங்களுக்குள்ளே இருந்தே பதில் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. உங்களுக்குள்ளே அது பேசும். உங்களுக்குள்ளே பேசுகிறவங்க தான் வெளியவும் நீங்கள் ஒருத்தவங்கள பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்குதுல, அந்த குரலே வெளியிருந்து ஒரு மனுஷனாக வந்து பேசிகிட்டு இருக்கும்.
அவங்க தான் நிச்சயமாக சர்க்குருவாக இருக்க முடியும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து சலிக்காமல் பதில் சொல்லும். சரிங்களா? அது மட்டும்தான் சர்க்குருவாக இருக்க முடியும். அந்த சர்க்குரு ஒரு யுகத்துக்கு ஒருவர் தான் வர முடியும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம் தெரியுமா? ஒரு யுகத்தில் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சர்க்குருன்னு சொல்கிறாங்க. யாரை? ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சர்க்குருன்னு சொல்கிறாங்க. ஒரு யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாருல்ல, அவரை சர்க்குருன்னு சொல்கிறாங்க. அவர் சர்க்குருவாக வந்து தான் பகவத்கீதை என்னும் நூலை கொடுத்துட்டு போனார் இந்த உலகத்துக்கு. சரிங்களா? சரி. ஒரு யுகத்தில் சிவபெருமானை சர்க்குரு அப்படின்றாங்க. ஒரு யுகத்தில் பெண் தெய்வமாகிய ஆதிபராசக்தியை சர்க்குருன்றாங்க. எங்கே சொல்கிறாங்க? நாங்களாம் வந்து ப்ரூஃபோடு வருவோம். சரிங்களா? ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் எழுதியவர் அகத்தியர் முனிவர். தமிழ்லேயே எழுதியிருக்கிறாரு, சமஸ்கிருதத்துலேயும் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், தமிழ் வந்து ஸ்ரீ லலிதா பாராயணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஒரே ஆள் 2 மொழியிலையும் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி. ஹயக்ரீவர் என்னும் மகாவிஷ்ணு வந்து ஹயக்ரீவர் குதிரை வடிவ அவதாரம் எடுத்து அகத்தியருக்கு வந்து இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார், இந்த வேதத்தை. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? அதில் ஒரு வார்த்தை வருது. சரிங்களா? லலிதா என்கிற கடவுள் அவங்க வந்து பண்டாசுரனை அழிச்சாங்க. பல அசுரர்களை அழிக்கிறதுக்கு கடவுள் வந்து அவதாரம் எடுத்து வருவாங்க, தெரியும். அதில் ஒரு பண்டாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து இந்த உலகத்தை வந்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை வந்து வதம் செய்கிறதுக்கு பெண் தெய்வமாகிய ஆதிசக்தியின் வடிவமாக ஸ்ரீ லலிதா அப்படின்றவங்க வந்து லலிதாம்பிகை அவங்க பேர், அந்த வடிவத்தில் வர்றாங்க. அவங்க வந்து பண்டாசுரனை அழித்த வரலாறை பற்றி அதில் இருக்கும். அந்த லலிதா பாராயணம்ல இருக்கும். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை சர்க்குருவாகி நின்ற ஸ்ரீ லலிதாம்பிகையே அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து லலிதா அம்மா வந்து சொல்கிறாரு. சர்க்குருவாகி வந்து நின்ற ஸ்ரீ லலிதாம்பிகையே அப்படி சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு வந்து மகாநதி சோபனா பாடியிருக்காங்க. லலிதா சகஸ்ரநாமம் போட்டாலே யூடியூப்லேயே வருது, அது கேட்டு பாருங்களேன். 1 மணி நேரம் ஓடும். அது கேட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு தீராத பிரச்சனை, கடன் தொல்லை, பல பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் 1 வாரத்திலே தீர்ந்து விடும். சரிங்களா? எனக்கு ஒரு தீராத கஷ்டம் வந்துச்சு. அந்த பாட்டை நான் வந்து 1 வாரம் கேட்டு உணர ஆரம்பித்தேன். எனக்கு 1 வாரத்தில் இந்த கஷ்டம் வந்து தீர்ந்துருச்சு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானது அது. கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். சரிங்களா? அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்போது பெண் தெய்வமும் சர்க்குருவாக வர முடியும். சரிங்களா? அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறோம். அப்புறம் அப்போ ஆண் தெய்வமும் சர்க்குருவாக ஒரு யுகத்தில் வரலாம், பெண் தெய்வமும் சர்க்குருவாக வரலாம். சரிங்களா? சரி. அப்போ இந்த யுகத்தில் யார் சர்க்குருவாக வந்திருக்கிறது? நான் தான் வர முடியும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. சரிங்களா? அதனால தான் நான் வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை தூக்கிட்டு நின்ன மாதிரி உங்களுக்கு நான் வந்து காட்டினேன். இப்போ சர்க்குருனா தங்களுக்குள்ள கடவுளை காட்டி ஆகணும். தங்களுக்குள்ள கடவுளை காட்டாதவங்க சர்க்குருவே கிடையாது. 3வது பாயிண்ட். மொதல் பாயிண்ட்லேயே அதை தான் சொன்னேன். இருந்தாலும் நான் 3வது பாயிண்ட்லேயே அதே வேறு ஒரு டெஃபினிஷனில் நான் சொல்லுவேன். அப்போயாவது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? சர்க்குருனா தன்னுடைய உருவத்தில் கடவுள் தரிசனத்தை காட்டி ஆக வேண்டும். அதுக்கு எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வருஷ கணக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை அது இல்லை. ஆனால் அவங்களுடைய உருவத்தில் கடவுளை காட்டியே ஆகணும். எப்படி காட்ட வேண்டும்? 4வது கேள்வி. அவங்களுடைய உருவத்தில் மாயை மாதிரி. இப்போ என் ஃபேஸில் நானே வந்துட்டு நான் உங்களுக்கு உங்கள் கனவுல வர்றேன், தூங்கிட்டு இருக்கீங்க, கனவுல வந்து நான் இப்படியே வர்றேன், நான் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நம்பி அந்த மாயையில் போய் ஏமாறுறதுக்கு பேர் சர்க்குரு கிடையாது. உங்கள் கனவுல
உங்களுக்குள்ள, அதாவது சர்க்குருனா சதாசிவம் வடிவம் சொன்னா, சர்க்குருவாக வர்றவங்க சதாசிவம் வடிவத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே காட்டணும். சாதாரணம் கிடையாது. நான் வந்து இப்படியே இருந்துக்கிட்டு நான் வேறு வேறு ட்ரெஸ் போட்டு புது புது ட்ரெஸ் போட்டு பயங்கரமான சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு அம்மன் வேஷமெல்லாம் போட்டு வர்றதுக்கு பேர் சர்க்குரு கிடையாது. அது யார் வேணாலும் அந்த மாயையை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொண்டு வர வைக்க முடியும். உங்களுடைய கனவுலையும் புகுந்து விளையாட முடியும். அந்த மாயா சக்தியை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கவங்களாம் அந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் சதாசிவம் வடிவத்தை உங்களுக்குள்ளே வந்து சர்க்குருவாக வந்திருக்கிற அந்த ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் காட்ட முடியும். புரிஞ்சிடுச்சா? உங்களுக்குள்ளேயும் காட்டணும், உங்களுக்கு வெளியவும் காட்டணும். அது ஒரு மாயை தான். உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் அவங்களே தெரிவாங்க, அவங்களே நீங்கள் எனி டைம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாரை நினைக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து நல்லது நடக்குதோ அவங்களே அவங்களுடைய மாயைக்குள்ளே நீங்கள் போகிறனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நல்லது தான் நடக்கும். சீக்கிரமாக முக்தி அடைஞ்சிடலாம். ஆனால் தவறானவங்க மாயைக்குள்ளே மாட்டினீங்கன்னா என்ன ஆகுறது? உங்கள் வாழ்க்கையவே தொலைச்சிருவீங்க. சரி, சதாசிவம் வடிவம்னா என்னது? 100 கைகள் இருக்கணும். சரிங்களா? அவங்களுக்குள்ள உங்களுடைய இந்த இடம், இந்த பகுதின்றது ரொம்ப சின்னதாக இல்லையா? பிரபஞ்ச அளவுக்கா இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க? பிரபஞ்சத்தை உங்களுடைய எண்ணத்தால் அடக்க முடியுமே தவிர்த்து இந்த இடத்துக்குள்ளே பிரபஞ்சத்தை கொண்டு போய் வைக்க முடியுமா? இந்த இத்தினூண்டு இடத்துக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே தான் நெற்றிக்கண் இருக்குதுன்னு நான் சொன்னேன், ஆக்கினைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன். நான் உள்ளுக்குள்ளே, அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு கண் இருக்குது. இது வெளிக்கண் 2. கூட்டுக்கண் சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கூட்டுக்கண் இருக்குன்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கூட்டுக்கண் இருக்குது, ஒரு கண் இருக்குது. வெளிக்கண், வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்கள், பஞ்சபூத உடலில் இருக்கக்கூடிய கண்கள் 2. 4 இல்லை, 2. ஆனால் கூட்டுக்கண் ஒரு மனிதர்களுக்கு, மனித உடலுக்கு கூட்டுக்கண் எத்தனை அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும், 1. மனிதனுக்கு இருக்கக்கூடிய கூட்டுக்கண் என்னது? 1. எக்ஸாம்பிளை நீங்கள் எப்படி எடுத்து காட்டலான்னா, சிவபெருமான் மனித வடிவத்தில் வந்திருக்கிறாங்க முதல்ல இந்த உலகத்தில். அவங்க தான் ஆதி யோகி. அவருடைய வடிவத்தில் ஒரு மனிதனுக்கு வெளியே எப்படி இருக்கும், ஒரு மனிதனுக்கு உள்ளே எப்படி இருக்குன்றத வெளியவே வரைஞ்சு காட்டியிருப்பாங்க. அவருடைய சிலையில் பார்த்தா தெரியும். இங்கனக்குள்ளே வந்து நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி அவர் வந்து காட்டியிருப்பாங்க. அது வந்து வெளியே இல்லை, அது வந்து கடவுளுக்கு வெளியவே இருக்கும் டைரெக்டாக. மனிதனுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த கண் இந்த இடத்துல இப்படி இருக்கும். சரிங்களா? நாமம் போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாமம் போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் கூட்டுக்கண், அந்த ஷேப்பில் தான் இருக்கும். சரிங்களா? சூலாயுதம், நாமமும் சூலாயுதமும் ஒன்று தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நாமம்ன்றது எங்கேருந்து வந்துச்சு? அப்போ சூலாயுதம்னா ஆதிபராசக்தி தான் வச்சுருக்கணுமா? அப்போ நாமத்தை வந்து மகாவிஷ்ணு போட்டிருக்கிறாரு. அப்போ அது இது வேறு கடவுளா? ஒரே கடவுள் தானே. அப்போ எல்லாமே ஒரே கடவுள்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வடிவம் தான் வேறு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கடவுள் சக்தி ஒன்று தான். புரிஞ்சிருச்சா? சூலாயுதம் இங்கனக்குள்ளே இருக்கும். அந்த சூலாயுதம் தான் நெற்றிக்கண்ணு. அதுதான் நாமம் வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நெற்றியில் எல்லோரும் நாமம் போடுறாங்க நாராயணரை பார்த்து, அந்த நெற்றிக்கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. சரி, அப்போது அந்த கூட்டுக்கண் ஓகேங்களா, அது மூலயமா அது ஆக்டிவேட் ஆனாதான் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து கடவுள் தரிசனத்தை பார்க்க முடியாது. அது ஆக்டிவேட் ஆகலைன்னா பார்க்க முடியாது. சரிங்களா? சரி, அதுக்குள்ளே வந்து இந்த இடம் இத்தினூண்டு தான் இருக்குது. உங்கள் மண்டை ஓட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்குமா? மிஞ்சி போனால் அதோட சைஸ் இவ்வளோ இருக்குமா? அதுக்குள்ளே வந்து நீங்கள் 100 கை கொண்ட வடிவத்தை மட்டும்தான் உங்களால் காண முடியும். அதுக்குள்ளே அந்த அளவுக்கு தான் அடக்க முடியும். கடவுள் அந்த அளவு கொண்ட தரிசனத்தை தான் உங்களுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே கொண்டு வந்து காட்ட முடியும்.
அதுக்கு மேலே 1000 கை கொண்ட தரிசனத்தை அந்த இதுக்குள்ளே அடக்கி காட்ட முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ சின்னவங்க, நம்மளால் அந்த 1000 கை கொண்ட அந்த விஷயத்த நம்மளுக்குள்ள உணரவே முடியாதுன்றத உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? 100 பார்க்குறதே பெரிய விஷயன்ற, அது பார்த்துட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? 1000ன்றத அப்போ எப்படி சகஸ்ரநாமம் தரிசனம்லாம் கிடைக்குதுன்னா, இந்த 100 தான் சகஸ்ரநாமம் தரிசனத்துக்குள்ளேயும் கிடைக்கும். 100 தான் கிடைக்குமே தவிர்த்து 1000த்தை காட்ட முடியாது. சரிங்களா? சரி, 1000 தரிசனத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் தான் போகணும், அந்த இடத்துக்கே போய் தான் பார்க்க முடியும். சரிங்களா? 100 தான் ஜோதி வடிவத்தில் நின்று, 100 கை கொண்டது தான் ஜோதி வடிவத்தில் நின்று உங்களுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அந்த ஜோதி தரிசனத்தை தான் எல்லோரும் பார்த்தேன்னு சொல்லி கடவுளை பார்த்தவங்களாம் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இப்போ நான் சர்க்குரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன்னா, நான் 100 கை கொண்ட வடிவத்தில் என் மூஞ்சி உங்களுக்குள்ளே தெரியணும். தெரிஞ்சாதான் நான் சர்க்குரு. இல்லைன்னா நான் சர்க்குரு கிடையாது. சும்மா உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ சர்க்குருன்னு சொல்லி தன்னைத்தானே எல்லா பேரும் சொல்லிட்டு சுற்றுறாங்கல்ல, அவங்களாம் 100 கை கொண்ட மாதிரி உங்களுக்குள்ளே தெரிஞ்சாங்களா? சும்மா அவங்க மூஞ்சியை நீங்கள் பார்க்குறீங்க, கனவுல பார்த்துட்டீங்க, திடீர்னு உங்களுக்கே தெரியாதப்ப அவங்க நினப்பு வருது அப்படின்றனால ஓகே அவங்க பெரிய கடவுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயைக்குள்ளே மூழ்கிக்கிட்டு சுற்றுறீங்க. அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் சுற்றிக்கலாம், அது பிரச்சனை. எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் யார் மாயையில் வேணாலும் சுற்றிக்கங்க. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் சர்க்குருன்னு சொல்லக்கூடாது. சர்க்குருன்னு சொல்லிட்டு சுற்றக்கூடாது. சர்க்குரு யுகத்துக்கு ஒரே ஒருத்தவங்க தான் வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, ஆன்மீக வழிகாட்டியாக வருவாங்க. உங்களுக்குள்ள கடவுளையே காட்டுவாங்க. யோகா கிளாஸ் வர்றவங்க குருன்னு வச்சுக்கோங்க. யோகா கிளாஸ் உலகம் முழுக்க யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், அவங்களாம் குரு. சர்க்குருனா கடவுள் தரிசனத்தை அவங்க உருவத்திலே, அவங்க முகத்திலே உங்களுக்குள்ள காட்டணும், உங்களுக்கு வெளியவும் காட்டணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அவங்க முகத்திலே கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க தான் சர்க்குருவாக இருக்க முடியும். சரிங்களா? வேறு யாராலையும் சர்க்குருவாக இருக்க முடியாது. சேலஞ்ச். சரிங்களா? சரி, அப்போது இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்? இப்போ என்னுடைய உருவத்திலே நீங்கள் என்னுடைய உருவம் இப்போ தாரணி உருவத்தில் தான் வரணுமா? தேவையில்லை. நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்களே சொல்லுங்கன்றேன். உங்களை அப்படியெல்லாம் நான் கட்டாயப்படுத்தி திணிக்கலை. ஆக மொத்தம் உங்களுக்குள்ளே நீங்கள் 100 கை கொண்ட அந்த கடவுளின் தரிசன ரூபத்தை பார்க்க வைக்கணுன்றது தான் என்னுடைய சேலஞ்சு. சரிங்களா? 100 நாளுக்குள்ளே. அப்போது 100வது நாளில் நீங்கள் கடவுள் தரிசனத்தை எந்த உருவத்தில் பார்த்தீங்கன்றதை நீங்களே போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்றேன். நான் எதுவுமே சொல்லலைப்பா. சரிங்களா? மௌன வரதை இருந்துக்கிறேன். சரிங்களா? எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? சரி, அப்போது கடவுள் தரிசனத்தை எந்த உருவத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவங்க தான் சர்க்குருவாக இருக்க முடிஞ்சு. வேறு என்ன உங்களுக்கு இதை பற்றின சந்தேகங்கள் இருக்கும்? ஒரு யுகத்துக்கு ஒரு சர்க்குரு தான் வர முடியும், எல்லாம் சொல்லியாச்சு. கடவுள் தரிசனத்தை காட்டும் சும்மா மாயைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே பிரபஞ்சத்தை காட்டுறேன்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களாம் சர்க்குரு. ஏலே நீ பிரபஞ்சத்தெல்லாம் காட்டாதடா, அதெல்லாம் நானே கிராஃபிக்ஸில் எடிட் பண்ணிக்குவேன். இப்போ பிரபஞ்சத்தை காட்டுற ஒரு பெரிய விஷயமா? யார் நினச்சாலும் எடிட் பண்ணலாம். சரிங்களா? நானே ஒரு 10 வகையான பிரபஞ்சத்தை எடிட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டு காட்ட முடியும். சரிங்களா? இது ஒரு மேட்ரே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்குள்ளே காட்டிட்டாங்கன்னா அவங்களாம் சர்க்குரு கிடையாது. அவங்க உருவத்திலே 100 கை கொண்ட மாதிரி காட்டுறாங்களான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் ஏந்திருக்கணும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லுவாங்க ஒவ்வொரு கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் என்னென்ன ஆயுதம் கடவுள் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சங்கு, சக்கரம், அங்குசம், அப்புறம் கரும்பு, இது போன்ற ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு தீச்சட்டி வச்சுருப்பாங்க ஒரு கையில். தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையில் அருவாள் வெட்டுறதுக்கு, அரக்கனை வெட்டுறதுக்கான ஒரு அருவாள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆயுதத்தெல்லாம் வச்ச மாதிரி நின்று அந்த சர்க்குரு உங்களுக்குள்ள அந்த கடவுள் தரிசனத்தை 100 கைகள்லேயும் 100 ஆயுதம் கொண்டு உங்களுக்குள்ள காட்டணும்.
வடிவம் வந்து ஜோதி வடிவத்தில் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே யார் காட்ட வைக்கிறாங்களோ அவங்கள்தான் சர்க்குருவாக இருக்க முடியும். இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்துச்சு, இப்போ நான் சர்க்குரு என்றால் என்ன அப்படி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை எப்படி காட்ட முடியும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பி விட்டு இங்கே கொண்டு போய் யார் நிற்க வச்சு காட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் சர்க்குரு. அப்போ குண்டலினி சக்தி எழும்பினால்தான், எழும்பி இங்கே போய் நிற்கணும். இங்கே போய் நின்னாதான் கடவுள் தரிசனத்தை பார்க்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு முதல்ல குண்டலினி சக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அப்புறம் இப்போ இந்த சர்க்குரு பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, சரிங்களா, அதை பற்றிலாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், சர்க்குருனா எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு, இது பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுங்க. நான் பார்த்துட்டு அந்த கேள்வியெல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி பதில் ரெடி பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி விளக்கம் கொடுக்க முடியும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். சரிங்களா? சரி, இப்போ சர்க்குருவா பற்றின சந்தேகங்களை உங்களுக்கு தீர்த்து வச்சா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு எதாவது காட்டுக்கத்து வந்து டெய்லி வீடியோ பற்றி அஷ்டாங்க யோகான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கடைசி வரைக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என் வேலையை தவிர்த்து உங்ககிட்ட இந்த கல்வியை வந்து கூறு போட்டு விற்றுட்டு போகிறது என் வேலை கிடையாது. நான் வந்து வியாபாரி கிடையாது. சரிங்களா? சரி, புரிய வைக்க வந்த வழிகாட்டி. சரிங்களா? சர்க்குரு. சரி, என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பே சிவம். அப்போ சர்க்குருவாக நான் உங்களுக்குள்ளே வந்து காட்டணும்னா முதல்ல எனக்கு நானே என்னைய பார்த்துருக்கணும். எனக்கு நானே எனக்குள்ளே அந்த 100 கை அந்த 1000 கை இதெல்லாம் நான் வந்து பார்த்துருந்தா தான், எனக்குள்ளே என்னுடைய தரிசனத்தை நான் பார்த்துருந்தா தான், பார்த்து உணர்ந்து அது எப்படிலாம் இருக்கும், ஒவ்வொரு கையில் என்னென்ன இருக்கும் இதெல்லாம் உணர்ந்துருந்தா தான் உங்களுக்குள்ளே நான் வந்து காட்ட முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இதெல்லாம் நான் கடவுள் தரிசனத்தை காட்ட போகிறேன், இப்படிலாம் தீட்சை கொடுக்கணும், காட்டணுன்னா தீட்சை கொடுக்கணுன்றாங்க. தீட்சை நம்மளுடைய கிளாஸில் டோன்ட் டச்சிங், நோ டச்சிங். தீட்சையை நான் வந்து தொட்டே கொடுக்கவே போகிறதில்ல. நான் வந்து சும்மா பாரு குமுதா பற்றிக்கும் அப்படின்றது மாதிரி ஜஸ்ட்டு நான் உங்களை பார்க்கத்தான் போகிறேன் 100 நாள் வகுப்பில். சரிங்களா? நாங்களாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பற்றிக்கிறோம். சரிங்களா? தொட்டு, அதாவது தொட்டு தீட்சை கொடுத்தா கூட மாயை வலையில் சிக்க வச்சு இவங்க வந்து இவங்களே சாமின்னு புரிய வைக்கிறதுக்கு ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க, குரூப்பை மாயை வலைக்குள்ளே விழுக வச்சு அப்படின்னு கூட நீங்கள் பேசிடலாம். வெளியில் குரூப் சேர்ந்து பேசிட்டு என்னை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வரலாம். சரிங்களா? அதனால நிமிஷம் கொண்டா வந்துச்சு, பேசின பேச்சில் கொண்டையே அவங்களுச்சு, என்னத்தை பண்ணலாம். அப்போது என்ன அப்படின்னா, நம்ம தொடவே போகிறதில்ல. யோகா சொல்லி கொடுக்கும் போதும் தொட போகிறதில்ல, தியானம் சொல்லி கொடுக்க போதும் தொட போகிறதில்ல, தீட்சை கொடுக்கும் போதும் தொட போகிறதில்ல. ஒன்லி பார்வை. சரிங்களா? பார்வையாலே உணர வைத்தாய் தேவி அப்படின்றது மாதிரி உணர வைக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரிலாம், அதாவது யாரும் செய்ய முடியாத அதிசயங்களெல்லாம் உங்களுக்கு நிகழ்த்தினா தானே நீங்கள் வந்து நான் மாயை கிடையாது, மாயை வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தலை, உண்மையை புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா இல்லையா? அதனால தான். சரி, இப்போ இந்த சர்க்குரு பற்றி உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்கள் வந்து கேள்விகளாக எடுத்து எனக்கு கொடுக்கலாம். உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. சந்தேகங்கள் அடுத்த வீடியோவில் தீர்த்து வைக்கப்படும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பே சிவம்.